எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் க்ளீனிங் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்களோட பிளான் வந்து கிச்சனு, 2 பெட்ரூமு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ஏற கட்டினதுக்கே வந்து எங்களுக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சுனால சரி கிச்சன் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக நான் தரேன். இப்போதைக்கு வந்து 2 பெட்ரூமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது பரன் மேலே இருக்கிற எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணுறதா இன்றைக்கி காட்ட போகிறோம். ரொம்ப வேலை இருக்குது. என்னடா சிம்பிளாக பரன் மேலே தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய வேலை அது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து மேலே இருக்கிறத வந்து ஏற கட்டலைனா, அதாவது அரேஞ்ச் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மெயினாக நாங்கள் க்ளீன் பண்ண காரணம் வந்து எனக்கு வந்து இப்போது 6th மந்த் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 3 மந்த்து தான் இருக்குது. எனக்கு வந்து ஜூனில் வந்து ஜூன் 16 வந்து டியூ டேட் கொடுத்துருக்காங்க. மந்த் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து போகுதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. இப்போ தான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பிப்ரவரியே முடிஞ்சு மார்ச் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கிட்ட டெலிவரி கிட்ட வரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், 2 ரூமும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அப்போ வந்து என் மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரூமில் வந்து எங்கள் அப்பா அம்மாவும், இன்னொரு ரூமில் மாமனார் மாமியார் அப்படி இருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க போகிறேன், அது சொல்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 நாளாவது ஹாஸ்பிட்டலில் வச்சுப்பாங்க. ஏன்னா குழந்த வந்து செக்கப்லாம் பண்ணணும்ல. நாங்கள் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம் குழந்தைக்கு. கண்ணு காது இதெல்லாம் செக் பண்ணி எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நல்லா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கிண்டியில் தானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து டெலிவரிக்கு ஊருக்கு போகிற மாதிரி இல்லை. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். மெயினாக வந்து என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நான் வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ்லாம் புக் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆசைப்பட்டிருக்குது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூம் இந்த வாட்டி நான் டிசர்வ். ஏன்னா வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்பில். சிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது கண்ணை முடின்னு போயிருக்கேன் நான். சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் 2 குழந்தைக்கும், ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு கிருத்திக்கு வந்து கண்ணை முடின்னு போயிட்டு நான் வந்து டெலிவரி நைட்டு பெயின் ஒரு 12 மணிக்கு மேலே பெயின் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சி செக்ஷன் ஆகி பாப்பா பிறந்து இன்குபேட்டரில் ஒரு வாரம் 2 வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிருத்திக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி பார்க்கவே எனக்கு இப்போவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதுவெல்லாம் நினச்சி அதுக்கப்புறம் 2வது அபார்ஷன் ஆச்சு பார்த்திங்களா, அதுவும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக மொத்தத்தில் எனக்கு 2 குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால 3rd குழந்தைக்கு நான் மைண்ட் அளவில் ப்ரிப்பராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3rd பேபிக்கு நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் வந்து கன்சீவ் ஆனேனே. டாக்டர்கிட்டலாம் சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் என்னோடய உடம்பை நான் தேர்த்திக்கிட்டு அதேமாரி வந்து கிருத்திக்கும் நான் வந்து குழந்த பிறந்தா எப்படி சமாளிக்கணுன்றது அளவு கூட நான் வந்து மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் வந்து 2 குழந்தைங்கள சமாளிக்கணும். இன்னொன்று வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போக முடியுமான்றதும் வாய்ப்பு இந்த வாட்டிக்கு எனக்கு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஹஸ்பண்ட் சிஸ்டர் சொல்லிட்டாரு, குழந்த பிறந்தா இங்கே தான் இருக்கணும் சென்னையில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இருந்தாலும் காலையில் போனால் அவர் நைட் தான் வருவார் ஆஃபீஸு. இருந்தாலும் அந்த கொஞ்சம் குழந்த பிறந்த கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று நான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டது, ஹாஸ்பிட்டல் மட்டும் எனக்கு நல்லா வந்து ப்ரைவேட் ரூம் வந்து புக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஓகே சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எப்படிலாம் இது பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுமாரி அப்புறம் அங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் பண்ணுவேன், கண்டிப்பாக அதெல்லாம் வ்ளாக்ஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த மாதிரின்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். பாப்பா பிறந்த பிறகு அங்கே என்னெல்லாம் நடக்கும், ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவேன் அப்படி. ஏன்னா நான் அதுக்கு தான் மெயினாக ப்ரைவேட் ரூம் கேட்டிருக்கிறதுனால ஸோ வீடியோ பிடிக்கிறதுக்கு கூட வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து குழந்த பிறந்த பிறகு அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இதுக்கப்புறம் தான் வீடியோஸ் வரும். ஏன்னா டெலிவரி, குழந்த, அதுக்கான ஷாப்பிங். இன்னொன்று மெயின் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ஷாப்பிங் வந்து 8ஆம் மாதம் தான் பண்ணுவேன் நான். அதுக்கு முன்னாடி அதாவது ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 7-8 ஆகிடும் எனக்கு. நடுவில் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
மே கூட கிடையாது, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல, அதனால் இந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்த மந்த்துக்குள்ளே ஒரு 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து பேக் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் எதுவுமே பிளான் பண்ணாமல் போனேன். இந்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் அந்த ஷாப்பிங் ஆரம்பிச்சிரும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மாத சம்பளம் வாங்குறவர், இன்னொன்று வந்து இங்கே சென்னையில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் காட்டலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு நல்லது. ஏன் காரணம், நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறீங்க, இப்போயே பண்ணாதீங்க, இன்னும் 3 மாதம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. மார்ச் ஏப்ரலில் வந்து பண்ணி வச்சுட்டோன்னா மே ஜூன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பேன். உங்களுக்கே தெரியுதுல, இப்போ சென்னையில் நான் தனியாக இருக்கேன். இப்போ வலி வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு எனக்கு வந்து எதனா திங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொடுக்கறதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய பார்த்துப்பாரா, எனக்கான திங்ஸை வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா சொல்லுங்கள். கிருத்திகை யார் பார்த்துப்பாங்க சென்னையில்? இன்னொன்று, அப்பா அம்மாவை உடனே கூப்பிட்டா கூட உடனே வர முடியாது. 3 hours ட்ராவல் இங்கேருந்து ஆற்காட்லேருந்து சென்னைக்கு. அதனால தான் வந்து இந்த வாட்டி யோசித்து ஹாஸ்பிட்டல் பேக் வந்து முன்னாடியே ஒரு ஏப்ரல்லே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு மே மாதம் ஜூனில் எனக்கு டெலிவரி டேட் சொல்லியிருக்கிறேன்னா மே மாதம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். இல்லை மே மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பேக்குக்காக திங்ஸ்லாம் வாங்க போகிறேன். அதேமாரி எனக்கு சென்னையில் நிஜமாக வந்து சில கடைகள் தெரியல. சப்போஸ் வந்து குழந்தைங்க ட்ரெஸ் எதனா கம்மி ரேட்டில் விற்கும், வந்து இந்த டெலிவரி பேக்கில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்களா நல்லாயிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் வந்து செக்கப் இருக்குது. ஸோ செக்கப் போயிட்டு அப்படியே வந்து பார்க்கலான்னு இருக்கும். கடைக்கு போய் விசிட் பண்ணி என்ன ரேட்டு ஏது ரேட்டு, இல்லை ஆன்லைன்லேயே வாங்கலாமா, இன்ஸ்டாகிராம் அப்புறம் அமேசான்லலாம் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகும். அதையும் நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து 2 ரூம்ஸும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்க திங்ஸு எது வேணும் வேணாம் பார்த்து அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கு வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த டேபிள் அது வந்து தூக்கி போட மனசே இல்லை, இந்த குழந்தைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் திட்டினார். வார்ட்ரோப் அது வார்ட்ரோப்பு நான் வேணால் வாங்கி தரேன் புதுசாக, தயவுசெய்து அதை தூக்கி போட்டுரு அப்படின்னாரு. அது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சில பொருள் வந்து குழந்தைக்கு வாங்கின பொருள் வந்து சென்டிமெண்ட் இருக்கும்ல, நான் முடியவே முடியாது. அதை சும்மா வந்து இப்போது டைப்பர் வைப்ஸ்லாம் குழந்தைக்கு வைக்கும் போது தேவைப்படும் எனக்கு, நான் அதை கூட வச்சுக்கிறேன், நான் எதனா ஒன்று பர்பஸ்க்கு வச்சுக்கிறேன், தூக்கி மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவரும் சரி போ எப்படின்னா அப்படின்னு விட்டுட்டாரு. அடுத்ததாக வந்து நான் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அதுக்கு என்ன டிப்ஸு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன்னு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அடுத்த நாள் என்னென்ன ஒர்க், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பிளான்ஸ்லாம் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எனக்கு என்ன டிப்ஸு சொல்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கும் போதே செடி வந்து நல்லா வளரக்கூடிய செடியா அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த செடியோட எட்ஜில் பார்ப்பேன், புது லீவ்ஸ்லாம் வளர்ந்துருக்கா, இந்த செடி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நல்லா வளரக்கூடியதான்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுவேன். ரெண்டாவது, அவங்கக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு மண் மூட்டை இருக்கும், செம்மண், அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணில் ஏதோ ஊட்டச்சத்து இருக்கும்ல, அந்த மண்ணோட மூட்டை வந்து ஒரு 150 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் வந்து செடிங்களுக்கு மண் நல்லா இருக்கணும். சென்னையில் இருக்கேன், மண் இங்கே சத்தியமாக நல்லா இருக்காது. எங்கள் ஊர் சைடாக இருந்தாலும் பூமி வந்து அதுவே காப்பாற்றும் எல்லா செடியும். ஆனால் சென்னையில் நான் எங்கே போய் இங்கே தேடுறது, எல்லாமே சுற்றி பில்டிங் தான் இருக்கும். அதனால் எப்போவுமே மண் மூட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மண்ணை தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று அதுங்களுக்கு வந்து டிஐபி, வெர்மி கம்போஸ்ட்டு, போன் மீல், இந்த மாதிரி 3 ஐட்டமும் நான் போடுவேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு வந்து உரம்லாம் போட்டுருவேன். அடுத்ததாக வந்து முட்டை வந்து நான் சேர்த்து வச்சுனே வருவேன். நான் நான்வெஜ்ஜு நாங்கள் நிறைய எடுத்துப்போம்ல, அதனால் முட்டை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டே வந்து லாஸ்ட்டாக அது ஃபுல்லாகிட்டவுடனே பார்த்திங்கன்னா அந்த ஓடு வந்து கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அது பவுட்ராக்கி எல்லா செடிங்களையும் போடுவேன். இன்னொன்று, இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், மீடியமாக ஊற்றிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி வந்து வெயிலில் நல்லா காட்டுவேன். அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுறது. இன்னொன்று, செடிங்களுக்கு வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறது,
வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை எனக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ இந்த செடிங்கெல்லாம் வந்து லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி உரம் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன் 15 நாளைக்கு ஒரு வாட்டி. இன்னொன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி அதுங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிடுவேன். சப்போஸ் நான் வெளியே ஊருக்கு போகிறேன் அப்படின்னா யாருனா இன்சார்ஜ் இல்லாமல் வந்து விட்டு போகவே மாட்டேன். யாராவது ஒருத்தர்கிட்ட இங்கே சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. நான் ஊருக்கு போனால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ பொத்தி பொத்தி வளர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் ரொம்ப வெயிலும் வராது, எனக்கு மீடியமாக இருக்கும் வெயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீ வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிற செடியை, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும் போது அப்படின்னு. காலையில் எழுந்தோடனே அந்த செடிங்களை பார்க்கும்போது நிஜமாக மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் சொன்னாங்க, மேலேருந்து கீழே விழுந்துரும், யார் மேலே விழுந்துரும் அப்படின்னு. கீழெல்லாம் கடைங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களே நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங். நாங்கள் இந்த சைடு வரும்போது மேலேருந்து விழுந்துட போதுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நம்பிக்கையாக, நீங்கள் விழாது, ஏன்னா நான் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு கொஞ்ச நாள் போயிட்டோடனே அவங்களுக்கும் நம்பிக்கை வந்துச்சு. நான் அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறதுனால இவ்வளோதாங்க நான் பண்ணுறது. இன்னொன்று, நான் அவ்வளோ கேர் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடினால். அதுங்களுக்கு செடி எதனா வந்து ஒன்று எதனா காஞ்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சப்போஸ் நான் ஊருக்கு போகிற டைமில் என்ன தான் தண்ணி ஊற்றிருந்தாலும் சிலது செத்து போயிடும், அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியல, நான் ஒரு குழந்த மாதிரி அதுங்களை வளர்த்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து டாக்ஸ் பிடிக்கும், சில பேர் கேட்ஸ் பிடிக்கும், நம்மளுக்கு பிளான்ட்ஸ் பிடிக்கும். எனக்கு வந்து பிளான்ட்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை வந்து பொத்தி பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் என்னோடய ஸ்மால் கார்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்மால் கார்டன் பிடிக்கும்னா க்ரீன் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு என்னோடய கார்டன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸு. அதேமாதிரி வந்து கூடிய சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு ஒரு குட்டி புஸ்கா வந்துட போகுது. ஆக்சுவலாக வந்து என்னோடய இன்னொரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு கிருத்திக் வந்து சில பேர் வந்து பாப்பு குட்டின்னு வச்சேன் வயிற்றில் இருக்கும்போது. இந்த குழந்தைக்கு வந்து குட்டி புஸ்கான்னு வச்சுருக்கோம். ஆனால் பையனா பொண்ணான்னு எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன பேர். ஸோ இந்த குட்டி புஸ்காவை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வயிறு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 6 மாதம் இப்போ இருக்கேன். 3-4 மாதத்தில் நம்மளுக்கு வந்து கையில் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் என்னால் முடியுமான்னு தெரியல க்ளீனிங் வீடியோஸ்லாம். கண்டிப்பாக வந்து நியூ பார்ன் பேபியோட வீடியோவும் நியூ மாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இது மாதிரி வந்து கண்டென்ட் போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும், தெரியும்ல உங்களுக்கு, நிறைய குழந்த பிறந்தா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இன்னும் நல்லா கண்டென்ட்ஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும், எனக்கே கிடைக்கும். அதே நானும் ஆர்வமாக இருக்கேன், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படின்னு. ஏன்னா இத்தனை நாள் எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லைல்ல ஆம்பளை பையனால். அதனால் இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இன்னொன்று, எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா சிஎம்சியில் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய விலாக்ஸ்லாம் நிறைய பேர் போடுறதையும் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் விலாக்ஸ்லாம் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை வந்து ஒரு மெமரியாக நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ஷாப்பிங் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் பண்ணுறதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸு இல்லை லாங் வீடியோவாக கூட போட ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோ போடாததுக்கு தெரியுது, உங்களுக்கு காரணம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் முன்ன மாதிரி நம்மளால் வீடியோஸ் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். லாங் வீடியோ மட்டும் என்னால் எப்போ முடியுதோ நான் அப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக எல்லாருக்கும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் பாப்பா கொண்டு வந்தான், அதை சாப்பிட்டுட்டு இந்த விலாக் வந்து முடிச்சிடலான்னு இருக்கேன். போல் இன்ஸ்டாகிராம் யாருனா வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது பிளான்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை நீ இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பற்றி எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசலாம். அப்படி இல்லைனா எனக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.